ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. நேற்று இந்த தனிநபர் பட்ஜெட் போடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகள் சொன்னதுலேருந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பயிருக்கு நல்ல விலை கிடைக்கும், அது மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. எந்த காலத்தில் எந்த பயிருக்கு அதிகமாக கிடைக்கும்ல. நீங்கள் இதை சாதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துகிற அதிகமான பயிர் எது? தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய விலையில் நீங்கள் இப்போ எங்கேயாவது விலை கிடைக்காம கீழே கொட்டுனாங்க அப்படின்னு சொல்கிறதுல நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியதில் இதுதான் அதுவும் முக்கியமாக தக்காளி தான் இடம்பெறும். இப்போ ஒரு சாதாரணமாக நினச்சி பார்த்தோம்னா, எந்த காலத்தில் அதிகமான தண்ணி இல்லாமல் ஒருத்தர் ஒரு பொருளை வளர்த்துருந்தாரோ அந்த டைமில் வரக்கூடிய பொருள் அதிக விலை தரும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆடிப்பட்டத்துக்கு எல்லாரும் சின்ன வெங்காயத்துக்கு போகிறோம். அப்படி எல்லாரும் சின்ன வெங்காயத்துக்கு போகிறப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சின்ன வெங்காயமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் தக்காளியாக இருக்கும். அப்போ அதுக்கு விலை குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அதான் டிமாண்ட் சப்ளை, எவ்வளவு தேவையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கணும். அதில் போய் நம்ம எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு நம்மளும் அதை செஞ்சிடக்கூடாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை செய்தி. பொதுவாக தை மாதத்தோட பின்பகுதியில், அதாவது ஏப்ரல் 15லேருந்து மே 15 அல்லது ஜூன் 15 வரையிலும் உள்ள காலகட்டத்தில் பொதுவாக தக்காளிக்கு நல்ல விலை கிடைக்கும். அதில் முக்கியமாக கோடைக்காயின்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் 15லேருந்து ஜூன் 15 வரலும் யார் யாரோட தக்காளி வருதோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம், அதான் நீர் சத்துள்ள பொருள்கள் எது எது இருக்கோ அதுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி பல்லாரி, பெரிய வெங்காயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த காய்கறி பயிர்கள் எல்லாமே இந்த ஏப்ரல், மே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் விலை குறைந்து காணப்படும். சரிங்களா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆடி பட்டத்தில் பொதுவாக எல்லாருமே இதுக்கு போயிடுவாங்க, காய்கறிக்கு போயிடுவாங்க. அப்போ காய்கறியில் அதிகமாக நம்ம போடுறது வெண்டிக்காய், அடுத்து தக்காளி, வெண்டிக்காய், பச்சை மிளகாய். இந்த 3 விஷயம் நம்ம ரொம்ப அதிகமாக பயிரிடுவோம். பொதுவாக இதோட பெருக்கம் அதிகமாக. ரெண்டாவது மார்க்கெட்டை பொறுத்தளவில் நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கு எங்கேருந்துலாம் பொருள் வருது அப்படின்னா, ஆந்திராவோட தெற்கு பகுதி, தும்கூர் அதெல்லாம் சேர்த்த கர்நாடகாவோட பாதி பகுதியிலேருந்து பொருள்கள் நமக்கு தான் வருது. இப்போ இதனால் வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு எந்தெந்த பொருள் நம்மகிட்ட இருக்கோ அந்த பொருள் டபுள் ஆகிடுது. அப்படி இரட்டிப்பாக நம்மகிட்ட இருக்கிறப்ப அதோட விலை குறைஞ்சி போயிடுது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவான காய்கறிகள், அதாவது நம்ம சமையல்லே நம்ம பார்க்கலாம், எதெல்லாம் நம்ம பொதுவாக வச்சுருப்போமோ அதை தவிர்த்து காய்கறி பயிர்கள் பண்ணுறது நல்லது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால், தக்காளி பண்ணுறதா இருந்தால் அது ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதங்களை பயன்படுத்தி பண்ணால் நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்துக்கும் நல்ல விலை கிடைக்கும். இதை பொறுத்தளவில், பந்தல் காய்கறிகளை பொறுத்தளவில் நீங்கள் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து, அதாவது டிசம்பர் 15லேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி 15 வரலும் நல்ல விலை கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய பெரிய வெங்காயத்தை பொறுத்தவரை எப்போவுமே நமக்கு நல்ல விலை கிடைக்கும். அதில் முக்கியமாக
இந்த ஏப்ரல் 15லேருந்து ஜூலை 15 வரலும் இருக்கக்கூடிய, அதாவது ஆடிப்பட்ட காய்கறிகள் விளைச்சலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க காலம் வரை உள்ள பகுதிக்கு நல்ல விலை கிடைக்கும். சரிங்களா? பொதுவாக வந்து இந்த நமக்கு உள்ள பட்டம் வந்து கர்நாடகாவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் நமக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எங்கே வந்து கம்மியாகுதோ அங்கே ஃபுல்லாக வந்து கர்நாடகாக்காரங்களோட பொருள் தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சிருக்கோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு முடிகிறப்ப நமக்கு வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது மாதிரி இதில் இன்னொரு ஒரு முக்கியமான டெக்னிக் என்ன அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறேங்க. எந்த பயிராக இருந்தாலும் இயற்கை பொருள்களை எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு தக்காளியோட வாழ்நாள் வந்து 150 நாள் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு சில பொருள்களை இப்போ பஞ்சகாவியாவோ, அதாவது ஜீவாமிரத்தை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்தலாம். ஆனால் பஞ்சகாவியாவையும் முக்கியமாக ஈயம் கரைசலையும் நீங்கள் 130வது நாள்லேருந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 125வது நாள்லேருந்து பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால், அந்த 150 நாள் வர வேண்டிய பயிர் வந்து 160 நாளாவோ 70 நாளாவோ 80 நாளாவோ தள்ளி கிடைக்கும். அப்படி தள்ளி கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமில் மற்ற எல்லாருடைய விளைச்சலும் கம்மியாயிடும், நமக்கு கூடுதல் கிடைக்கும். புரியுதுங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைமில் தான் நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அதனால் இப்போ வந்து கட்டடம் கட்டுறவங்களே பார்த்திங்கன்னா சாயந்தரம் அந்த 5:45லேருந்து 6:15 6:30 வரலும் செய்கிற வேலை தான் வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு லாபம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கான்செப்ட் தான் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எந்தெந்த பொருள்லாம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, கேரளாவை பொறுத்தளவில் காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தண்ணி காய்கறிகளை விட இந்த சீனி அவரை, பொரியல் தட்டை, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்கள், வெண்டிக்காய், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட தினசரி உணவுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான பொதுவான பயிர்களை வந்து நம்ம பயிரிடுறது வந்து எப்போவும் நமக்கு பலன் தரும். முக்கியமாக அவங்களோட ஓன நாட்கள் வந்து இந்த ஜூன் ஜூலை அப்படிங்கிறப்ப அதை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து எந்த ஒரு பயிர் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். சரிங்களா? முக்கியமாக வந்து மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறவங்க வந்து இனி வரும் இந்த 1 மாத காலத்துக்கு நல்ல நிறைய இயற்கை இடுபொருள்களை வந்து முறையாக பயன்படுத்தி எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், இந்த சிவப்பு புழு, ப்ளூ புழு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல விலை கிடைக்குங்க. ஏன்னா நல்ல விலை கிடைக்க போகிற டைம் இது. சரிங்களா? 1 கிலோ வந்து 1000 1200 ரூபா போகிற நேரத்தில் போய் நோய் அது இதுன்னு சொல்லிடக்கூடாது. அது ஒன்றை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எந்தெந்த பூன்னு பாருங்கள். அரளி பூவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், துலுக்கன் செவந்தியாக இருக்கட்டும், செண்டு மல்லியாக இருக்கட்டும், அல்லது வந்து அது பேர் என்ன, ஈவன் கனகாம்பரத்தில் ஆரம்பித்து எல்லாமே வந்து இந்த டைமில் நல்லா போகக்கூடிய டைம். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பொதுவாக அந்த காலகட்டத்தில் அதிகமான காய்கறிகள் வந்து பயன்பாட்டில் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எனக்கு வந்து நார்மலான ப்ராஃபிட் போதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து முள்ளங்கி இருக்குங்க இல்லைங்களா, முள்ளங்கி பயன்படுத்தலாம். அது வந்து எளிமையான விவசாயம், அது பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு குவான்டிட்டியும் இருக்கணும், ஒரு அளவும் இருக்கணும். சரிங்களா? எல்லாரும் அதாவது ஒரு மார்க்கெட்டில் போய் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி 4 மூட்டை இருக்கா 5 மூட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அளவு கேட்பாங்க. நீங்கள் வந்து எங்கே வந்து உங்கள் காய்கறியை போடுறீங்களோ அந்த ஏஜென்ட்டிட்ட போய் கேட்டுடலாம், என்னென்ன பொருள் வந்து உனக்கு வேணும், எவ்வளோ வேணும். ஏன்னா அவங்க லாரியை அடிப்படையாக வச்சு தான் பொருள் வாங்குவாங்க, அதை வச்சு தான் ரேட்டு கிடைக்கும். சரிங்களா?
அப்போ அது அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப வாய்ப்பு அமையும். நம்ம எந்த எவ்வளவு தயார் பண்ணணும், எவ்வளவு நம்ம 30% போடணுமா 80% போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு எடுக்கலாம். சரிங்களா? அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி தர்றேன். சரிங்களா? அது நாளைக்கு ஒரு அட்டவணை போட்டு விட்றேன், அது பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.